நம்ம இன்னைக்கு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 2ல் கலப்பெண்களை பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 2.3ல் ஃபஸ்ட்டு கொஷின். Z1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z3 = 5 எனில் கீழ்காணுங்களை நிறுவுக. அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு சமம் நிறுவனம். இது என்ன ப்ராப்பர்ட்டினா, நம்ம புக்கில் பாருங்கள், சேர்ப்பு பண்பில் கூட்டல், சரியா? அதாவது கலப்பெண்களில் ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் இருக்குது. அதில் வந்து கூட்டலை பொறுத்து 5 பண்பு நிறைவு செய்யுமா, பெருக்கலை பொறுத்து 5 பண்பு நிறைவு செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் சேர்ப்பு பண்பு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க, சரியா? Z1 + Z2 + Z3 = Z1 + Z2 Z3. அதேமாதிரி சபிஷன் 1ன்னு சபிஷன் 2 வந்து Z1 Z2 × Z3 = Z1 Z2 Z3ன்னு சபிஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 2 கொஷின் கொடுத்துருக்காங்கப்பா. கொஷின் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 2.3ல் ஃபஸ்ட்டு கொஷின், 2.3ல் ஃபஸ்ட்டு கொஷின். இந்த கொஷினும் இந்த கொஷினும் பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நம்ம முதல்ல எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு எழுதிக்கிட்டோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? Z1 + Z2 + Z3. Z1 வேல்யூ என்னது? 1 - 3i. பாருங்க, 1 - 3i, ஓகேங்களா? ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் குறிக்கிறதால ப்ளஸ். Z2ஓட வேல்யூ என்னது? -4i. ப்ராக்கெட்டு Z3ஓட வேல்யூ போடுங்க. Z3ஓட வேல்யூ என்னது? 5. சரிங்க. 1 - 3i ப்ளஸ் c மைனஸ் இப்போ இருக்குன்னா -4i ப்ளஸ்ஸு 5 அப்படியே கூட்டி போடுங்க. இப்போ மெய்ப்பகுதினா என்ன? i இல்லாத பகுதி. 1 5 கூட்டினா என்ன வரும்? 6. கற்பனை பகுதி என்னது? 4 3 கூட்டினா -7i. இப்போ LHS எழுதுமா? LHS ஆன்சர் கவனிங்க. Z1 ப்ளஸ்ஸு Z2 ப்ளஸ் Z3ஓட வேல்யூ என்னது? 6 - 7i. இது சமன்பாடு 1, சரிங்க. RHS பார்க்குமா? RHS என்ன கொடுத்துருக்காங்க? Z1 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்கு வெளியே Z1 கொடுத்துருக்காங்க, Z2 ப்ளஸ் Z3, சரிங்களா? இது ஒன்று ப்ராக்கெட் ப்ளஸில் கொடுத்தாலும் எந்த பிரச்சனை இல்லை. Z1 வேல்யூ என்னது? 1 - 3i ப்ளஸ்ஸு 1 - 3i ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டு Z2ஓட வேல்யூ என்னது? -4i. Z3ஓட வேல்யூ 5 + 5, சரிங்களா? 1 - 3i ப்ளஸ் c மைனஸ் இருக்குது -4i ப்ளஸ்ஸு 5. அப்போ கூட்டுங்க. 1 5 கூட்டினா வரும் 6, -4 3 கூட்டினா 7, i இருக்கிறதால i பண்ணணும். அப்போ RHS பாருங்கள், Z1 ப்ளஸ்ஸு Z2 ப்ளஸ்ஸு Z3 = 6 - 7i. இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 2 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ therefore LHS = RHS. இதுக்கு என்ன எழுதணும்? அந்த ரிசல்ட் ஃபுல்லாக எழுதணும். இந்த ரிசல்ட் என்ன? நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். Z1 ப்ளஸ் ப்ராக்கெட் Z2 ப்ளஸ் Z3 = Z1 ப்ளஸ்ஸு Z2 ப்ளஸ் Z3. நான் இந்த தானே இருக்கேன், மாற்றி எதனால் தப்பு இல்லை. என்ன நிறுவப்பட்டதுங்க, சரியா? நெக்ஸ்ட் சபிஷன் 2 பார்க்க போகிறோம். அப்புறம் Z1 Z2 Z3 பெருக்கல். ஃபஸ்ட்டு Z1ஓட வேல்யூ எழுதுங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாரு, 1 - 3i. Z2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -4i. Z3ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5, சரிங்களா? இது LHS RHS போட போகிறோம். இது LHS RHS போட போகிறோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், Z1 Z2 பெருக்கணுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? Z3 பண்ணணும். Z1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 1 - 3i. 1 - 3i ப்ராக்கெட்டு Z2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? Z2 தானே இருக்குது. அடுத்து Z2ஓட வேல்யூ என்னது? -4i. திரும்ப ஓவரால் ப்ராக்கெட் போட்டுங்க. Z3ஓட வேல்யூ எழுதிங்க. Z3 = 5. 4i -4i மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு 3 4 12, ஐயும் பிறகுனா i². மீதி என்ன இருக்குது? வெளியே ப்ராக்கெட்டில் 5 இருக்குது. கவனிங்க, -4i ப்ளஸ் 12, i² பண்ணால் -1 ப்ராக்கெட்டில் 5. இப்போ இந்த 5 கொண்டாந்து பிறகுங்க கடைசியாக i -20i ப்ளஸ் c மைனஸ் பிறகுனா, சரிங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து போய்க்கலாம். -4i இருக்குல்ல, -4i இது உள்ள சிம்பிளிஃபை பண்ணலாம், சரியா? ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அப்போ பிறகுனா -12
வெளியே அப்புறம் என்ன பண்ணலாம் 5. இப்போ பெருங்க ஆன்சர் வரும் பாருங்கள். 4 5 -20 i. I 12 -60. இப்போ நம்ம முதல் மெய்ப்பகுதி எதுன்னு மெய்ப்பகுதி என்னது -60 -20 i. இதான் Z1 Z2 பெருக்கி Z3 பெருக்கணும். இது சமன்பாடு 1ன்னு வச்சுங்க. சரிங்களா? சமன்பாடு 2 போகலாமா? Z1 வெளியே வச்சுக்கிட்டு Z2 Z3 பெருக்கணும். சரிங்களா? இதுதான் கொஸ்டின். Z1 என்ன இருக்குது 1 -3 i ப்ராக்கெட் போட்டாச்சு. இதுக்கு சரி Z2ஓட வேல்யூ என்ன இருக்குது -4 i. அதுக்கப்புறம் ஓவரால் ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு 5. Z1ஓட வேல்யூ எழுதியிருக்கேன், Z2ஓட வேல்யூ எழுதியிருக்கேன், Z3ஓட வேல்யூ எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் 1 -3 i அப்படியே வச்சுக்கோங்க. 4 5 என்ன வருதுன்னு பாருங்கள். 4 5 -20 i. இப்போ இது ரெண்டு பேருங்க 1 கூட 20 பிறகுனா -20 i -20 மைனஸ் பிறகுனா ப்ளஸ்ஸு 3 20 வரும் 60 ஐயும் பிறகுனா i². தேர்ஃபோர் ஆன்சர் -20 i ப்ளஸ்ஸு 60 i² வேல்யூ என்னது -1. தேர்ஃபோர் ஆன்சர் -20 i -60. நம்ம முதல்ல மெய்ப்பகுதி எதுவும் மெய்ப்பகுதி இல்லாமா? அப்போ நம்ம வரும் முதல்ல -20 i -6. இதில் முதல்ல மெய்ப்பகுதி எதுவும் -60 -60 -20 i. சமன்பாடு 2. சமன்பாடு 1ஓட ஆன்சர் சமன்பாடு 2ஓட ஆன்சர் சமம் வந்திருக்கு. அப்போ 1 = 2 LHS = RHS. நம்மளுக்கு கொடுத்துருங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க. Z1 Z2 Z3 = Z1 Z2 Z3 ரெண்டும் சமமாக இருக்கணும்னு பார்க்கணும். அப்போ வந்து பாருங்கள் இது ரெண்டும் சமமாக இருக்குது. ஏன்னா நிறுவப்பட்டது. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.